இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணையில் இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், ஈனங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இந்த மாதிரி ஆனால் கோவம் அதிகமாக வருங்க. ஓ இதுனா ஒரு கோவமாக அர்த்தமா? ஓ பத்தாதா பத்தாதா பத்தாது இல்லை நம்மளுக்கு கடிக்காதா? ரம்ஜான் ஸ்பெஷல் இந்த 3 பேரையும் பிரியாணி பண்ண போறோம். எங்க 3 பேரும் இல்ல, இந்த கையில வச்சிருக்க வான்கோழி மூர்த்தி பிரியாணி பண்ண போறோம். இந்த ஸ்டேஜ்ல சொல்லல, நீ விக்கணும்னு ஒரு கட்டத்தை முடிவு பண்ணுவேன். நிறைய கோயில் மறுபடியும் அதே டாபிக் எடுக்கிறோம். அண்ணா இவ்வளவு நேரம் அவர் எடுக்கவே இல்லையா, ரெக்கார்டே போடலையா? இதெல்லாம் வெட்டிடும்டா. அதே மாதிரி பண்றாதடா எங்கேயாவது முக்கியமானதுல. கறி கறியா சொன்னே கொண்டாவதானே கறி இங்க வச்சு ஆளுங்க. ஹாய் பவர் பாண்டி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரம்ஜான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணணும்னா நான்வெஜ் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் செய்யாத ஒரு புது டிஷ் செய்ய போகிறோம். என்னென்னா வான்கோழி. வான்கோழியில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வான்கோழியில் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 3 வான்கோழி வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அதில் வந்து பிரியாணி செஞ்சு இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரம்ஜான் இன்றைக்கி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குண்டா சூடு ஏறினோடனே நம்ம ஆயில் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குண்டா வந்து நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வச்சிருக்க குண்டா நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? நெய் ஊற்றணும்.
பிரியாணி செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து எண்ணெய் கூட கொஞ்சம் லைட்டாக நெய் ஆட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் வந்து லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து வெங்காயம் கொடுக்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வீட்டிலே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை போட்டுக்கலாம். போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து மஞ்சள் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலருக்காக நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா பவுடர் ஆட் பண்ணல. காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குங்களா, அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பிரியாணி மசாலா. இது வந்து வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் அந்த இதெல்லாம் போட்டு எல்லா மசாலாவும் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருக்கிறோம். இது வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கோழி ரம்சான் ஸ்பெஷல். கொட்டிக்கலாமா? கறி போடலாமாப்பா? மீதி கறி சாப்பிட்டா என்ன இங்க உழுது இங்க உழ ஒரே கூட்டார். அநேகமா 3 கோழி கொண்டீங்களா பாவீங்க? அடுத்தது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மின்ட் லீவ்ஸ் போட்டு கொஞ்சம் நல்லாவே வைக்கலாம். ப்ரே ஃபார் நேசமணி. ப்ரே ஃபார் நேசமணிக்கு மின்ட் லீவ்ஸ் தான் சம்பந்தம். கோழி சொன்னா ப்ரே ஃபார் நேசமணி கோழி. நேசமணி விட்டதுலாம் எனக்கு தெரிஞ்சு நேசமணி குரூப் பார்த்தா நீ மட்டுமா தான் இருக்கா? தலையில சுற்றி போட்டு கோழி சாவச்சிட்டீங்கடா. தண்ணி ஊற்றுறதால ஊற்றி. ஓகே. நவாடி ஒரு நேரம் இல்லை ஒன்றும் இல்லை, வெயில போட்டு சாவடின்னு வாட்டுறேன் எங்களை இதுமாரி. உனக்கு நேரல் வேணுமா தம்பி? நேரல் தான் வேணும். காற்றும் வரல ஒன்றும் வரல. நேரல் வேணும்னு கேட்குறதெல்லாம் ரைட்டு. இது வரைக்கும் நீ உன் லைஃப்பில் எத்தனை மரம் வச்சிருப்பேன்? ஒரு செடி வச்சிருப்பேன்? நான் வந்து மணி பிளான்ட் வச்சுக்கிறேன்.
மணி பிளான்ட் வச்சா மணி பிளான்ட் தான் போயிட்டு வண்டி விட்டா நேல் தேட வேண்டியது. ஆனா லைஃப்ல ஒரு மரம் கூட வைக்கிறது கிடையாது. என் வண்டி அதான் வெயில் விட்டு இந்த மாதிரி கேப்னு சொல்லிட்டு வெயில் விட்டு நேல் தேடல மரம்ல தானே வெயில் விட்டுக்கிற. மரம் நீ நடு நான் நட்டு தானே இருக்கிறேன். நான் நட்ட போஸ்ட்லாம் ஃபேஸ்புக்ல போட்டுக்கிறேன். இனிமேல் என்ன பண்ற ஒரு வீடியோவுக்கும் ஒரு மரம் நடணும். நீ மரம் நடுறதுக்கு இடம் இல்லை. இடம் நான் உனக்கு காட்டுறேன். இடம் காட்டுறேன். செடி வாங்கி இடத்தையும் காட்டுறேன். மரம் நடணும். ஓகேவா? நான் நட்டுறேன். எல்லாரும் மரம் ஆளுக்கு ஒரு செடியாவது நடுங்க. மரம் நட முடியாது. செடிதான் 2019 சிறப்பான காமெடி செய்துள்ளார். செடி நட்டுருங்கப்பா. ஒரு குண்டா அரிசிக்கு 1.5 குண்டா தண்ணி ஊற்றுறோம். கிண்டிக்கிண்டே உப்பு போட்டுக்கோ. இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த அரிசியை போடலாம். அப்போ ஏன் அதில் காட்டுற? தெரிக்கும் மேலே, அதுக்காக. முதல்ல தெரி போட்டது எப்படி காமிச்ச மாட்டேன் வீடியோவில். பார்த்தா தானே வீடியோவில். ஓகே அரிசிக்கிண்டு போடு. சூப்பர். அதான் போடு. எடுத்துருவாதா? எடுத்து போடாத, அது கிண்டி விட்டுரு. ஒன்றுமே தெரியல. எங்கே நான் ஃபோக்கஸ் வைக்கிறேன். அரிசி எவ்வளோ தான் லைட்டாக தண்ணியில் வீத்துச்சு. இது ஒன்று தான் உருப்படியாக வேட்டையில் பண்ணுகிறோம். கரண்டி வேணுமா? தட்டிடுறான். தட்டிட்டு இந்த போட்டோ வைக்கணுமா இல்லை இந்த போட்டோ வைக்கணுமா? அப்படி போயிடுங்க. பார்த்து அவ்வளோதான் எடுத்து போட்டு நெய் ஊற்ற போகிறோம். நெய் வந்து இப்போ தம் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அப்படியே மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா வந்து மேலே தூவி விட்டுறலாம். தூவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் மேலே மட்டும் தம் கட்டிக்குவோம். சும்மா பலன்னு வான்கோழி பிரியாணி ரெடி ஆகிடும். ஃபுல்லாக போடு. ரூபா எடுடா. ஃபுல்லாக போடு. அவ்வளோதான். பாத்திரம் கை போடுறான்னா அது ஒரு ஆள் தான் கொட்டணா வேற லெவலுக்கு. ஏய் சுட்டுத்துறான். கரெக்டாக வருது பாரு. பிரியாணி அது கூட போகலாம். வேற லெவல். ஒரு லேயர் கூட அடிப்படிக்கல. பா வாசனை பாரா கிட்ட பையன். வேற லெவல் வாசனை. சரிங்கண்ணா கொடுத்தீங்களா? ஏன் மேலே பட்டது பத்தலையா? அது கொண்டால தான் பட்டுச்சு. வெளியே போட்டால் அவ்வளோதான். கடைன்னு எடுத்துட்டாங்க. மட்டன் பீஸ் மாதிரி வேற லெவல் இருக்குது பாருங்க. மட்டன் பீஸ் கலர் பாருங்க. கோழி மாதிரியே தெரியல. இது மட்டன் மாதிரி. இது அந்த பீஸ் இதில் போடு. அப்படிதான் சாப்பிட்டங்காடி இருக்கணும். நல்லா சாப்பிட்டு இருக்கணும். சின்னதாக தானே போடு. தோல்லாம் போடாது. சரியா போடு. இது என்னடா இது? ஏண்டா லிவர் லிவர் ஃப்ரை பண்ணிட்டீங்களா? டர்க்கி லிவர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரம்ஜான் ஸ்பெஷலாக டர்க்கி பிரியாணி பண்ணோம்.
வான்கோழி பிரியாணி. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. அது மாதிரி வந்து லிவர் வந்து அந்த டர்க்கியோட லிவர் வந்து ஃப்ரை பண்ணோம். நல்லா அதுவும் நல்லா சூப்பராக கிரேவி நல்லா உள்ள போய்ட்டு இறங்கி நல்லா சூப்பராக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கறி பாருங்க எப்படி இங்கே பாருங்க கிட்ட வாங்க. கறி பாருங்க சுடுதா? கொஞ்சம் ஹாட்டாக இருக்கு. இங்கே பாருங்க கறி நல்லா சூப்பராக வெந்திருக்கு. எல்லாம் பக்காவாக இருக்கு. பிரியாணி சூப்பராக இருக்குப்பா. எல்லாருக்கும் பவர் பாண்டி ஃபுட்ஸ் சார்பாக ஹாப்பி ரம்ஜான். மறக்காம பவர் பாண்டி ஃபுட்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி பாருங்க பிரியாணி? சூப்பர். அவ்வளோதானா? காரணம் எப்படி இருக்குது? குறிப்பாக கிரேவியோட சாப்பிடுறது சூப்பர். ஏன்னா கிரேவி நீ செஞ்ச. என்ன பாலாஜி ஓரளவுக்கு இருக்குதா? எவ்வளோயா? அதை பார்த்தீங்கன்னா டர்க்கி பிரியாணி தான் பேர், ஆனால் மட்டன் பிரியாணி டேஸ்ட் இருக்குது. செம்ம ஒரு இதுவாக ரெண்டு மறக்காம பவர் பாண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.